போதை ஒழிப்பு பிரிவை உருவாக்குவோம், புதிதாக உருவாக்கி இந்த போதையை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி எங்க? அதை பத்தி வாயை எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கின்ற திமுக தேர்தல் அறிக்கை எங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் நான் சொல்றது சாதாரண பிரச்சனை கிடையாது. எவ்வளவு மோசமான பிரச்சனைகள் இருக்கிறது. தினம் ஊழல் ஊழல், லஞ்சம், கொள்ள கொள்ள கொள்ள. திமுக முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாம் 4 பேர் வியாபாரி. அதுல பெரிய வியாபாரி யாரு? ஏவா வேலு. 2வது பெரிய வியாபாரி சேகர் பாபு. 3வது பெரிய வியாபாரி இந்த 10 ரூபாய் யாரு? 10 ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜி. அவர் அமைச்சரா இல்ல, ஆனா அமைச்சரோட பெரிய பொறுப்புல. 4வது வியாபாரி நேரு. இந்த 4 வியாபாரிகளும் தான் அரசாங்கத்தை நடத்துறாங்க. முதலமைச்சர் என்ன போட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அவர் என்ன நடக்குதுன்னு தெரியல, நிர்வாகம் என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டை கடன்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடுயா. ஒரு நிர்வாகம் தெரிஞ்சவங்க இப்படிலாம் செய்வாங்களா? நமக்கு விடுதலை அடைந்து 79 ஆண்டுகள். இவங்க ஆட்சிக்கு வந்து 74 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது விடுதலை அடைஞ்சு 1947 விடுதலை கிடைச்சது. 2021 திமுக தமிழ்நாட்டை ஆண்ட தொடங்கிய ஆண்டு. அந்த 74 ஆண்டுகளில் 47 இருந்து 2021 வரை தமிழ்நாட்டுடைய மொத்தம் நேரடி கடன் 4,56,000 கோடி. அதுல எத்தனையோ ஆட்சிகள் வந்தார்கள். தொடர்ந்து வந்து 4,56,000 கோடி கடன், நேரடி கடன், நிர்வாக கடன், டைரக்ட் டெட்ஸ் சொல்றது. இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி வந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் கூடுதலாக 4,96,000 கோடி. 5 லட்சம் கோடி இந்த துப்பில்லாத ஆட்சி கடன் வாங்கியிருக்கு. திறமை இல்லாத ஆட்சி, நேர்மை இல்லாத ஆட்சி கடன் வாங்கியிருக்கு. 5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில். இந்த கடனை வாங்கி என்னையா செஞ்சீங்க? அதுல மூலதன செலவுன்னு இருக்கு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. 5 லட்சம் கோடியாக திறமை இல்லை. திறமை ஒண்ணுமே மோசடி. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை. 6 லட்சம் கோடி. நான் சும்மா வந்து இந்த நம்பர் அந்த நம்பர்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்கள் வைத்துதான் நான் பேசுவேன், தரவுகள் வைத்துதான் நான் பேசுவேன். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். நான் 6 லட்சம் கோடி ரூபாய். அதாவது இந்த மணல் கொள்ளை இருக்கு, எல்லாத்திலையும் கொள்ளை. மணல் கொள்ளையில நான் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 2023-24 தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரிகள் இருக்கு. அந்த 28 மணல் குவாரியில 2023-24 தமிழக அரசிற்கு அதிகாரப்பூர்வமான வருமானம் மணல்னால எவ்வளவு தெரியுமா வந்திருக்கு? 27 கோடி. அதாவது ஒரு குவாரியில ஒரு வாரத்தில் வர லாபம் 27 கோடி. ஒரு குவாரியில் ஒரு வாரத்தில். ஆனா ஒரு வருஷம் முழுவதும் 28 குவாரியில எல்லாம் சேர்த்து 27 கோடி தான் வந்துதான். இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இது போன்ற ஒவ்வொரு துறையிலும், நகராட்சி நிர்வாக துறையில 888 கோடி ரூபாய் ஊழல். இது நான் சொல்லல, இந்தியாவுடைய அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆதாரத்துடன் 250 பக்கம் ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறாங்க. அதே துறையில டிரான்ஸ்பருக்கு, பணியிட மாற்றம், அதுல ஒரு மாசம் 361 கோடி. ஒரு மாசம் நகராட்சி துறையில டிரான்ஸ்பருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை. 4,800 கோடி மணல் கொள்ளை. டாஸ்மார்க் ஊழல் பாத்தீங்கன்னா 1,80,000 கோடி டாஸ்மார்க் ஊழல். நெல் கொள்முதல் 1,250 கோடி. இதெல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். அதனால நீங்க சும்மா தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம்லாம் கிடையாது. உங்க குழந்தைகள், உங்கள் எதிர்காலத்தை நீங்க காப்பாற்றணும்னா இந்த திமுகவை தூக்கி எறியுங்க போதும். கையால் ஆகாத திமுக, திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், இவளை அப்புறப்படுத்தினாதான் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் தமிழ்நாடு நம்ம தலை தூக்கி முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த சமுதாயத்தை அழித்து விட்டார்கள், இந்த இளைஞர்களை அழித்து விட்டார்கள். இது காலத்தின் கட்டாயம்.
நான் கேட்கிற இன்னொன்னு, இந்த பகுதியில் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் இருக்கிறீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் அரசு ஊழியர்கள் வரிஞ்சி கட்டிட்டு திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. இந்த ஜாக்டோ, ஜியோ, அந்த ஆசிரியர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் எல்லாம் வந்து திமுகவுக்கு போன தேர்தலில் ஓட்டு. என்ன கிடைச்சது உங்களுக்கு? என்ன பண்ணாங்கய்யா? உங்களோட கோரிக்கை என்ன? இனி நம்புவீங்களா திமுகவை? தயவு செய்து கேட்கிறேன் நான், ஒரு மாற்றத்தை கொடுங்கள். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குங்கள். உங்கள் அத்தனை கோரிக்கைகளும் இந்த அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை வலியுறுத்தி நான் நிறைவேற்றுகின்றேன். அந்த உறுதி நான் தருகின்றேன், உத்தரவாதம் நான் தருகின்றேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், சொன்னதை செய்வேன். அது அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனை இருந்தாலும் சரி, மீனவர்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, நெசவாளர்கள், மாணவர்கள் பிரச்சனை, அத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, உறுதி நிச்சயமா நடக்கும். திமுகவில் மீனவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? 5 ஆண்டு காலம் மட்டும் இல்ல, இப்போ இந்த தேர்தலில் திமுக எத்தனை மீனவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க? எத்தனை மீனவர்கள்? 0, 0. அண்ணா திமுக இந்த வட தமிழ்நாட்டில் மட்டும் 3 மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அண்ணா திமுக வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதுதான் எங்களுக்கு வேண்டும். இதனால்தான் அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். சமூக நீதி வேண்டும். சமூக நீதி என்றால் அடித்தளத்தில் உள்ள அத்துணை சமூகங்களும் முன்னுக்கு வர வேண்டும். கல்வியில், வேலை வாய்ப்பில் முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்காகத்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஸ்டாலின் அவர்களை கேட்டா, சரி நீங்க செஞ்ச சாதனை வச்சு ஓட்டு கேட்பீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கு பயம் என்னன்னா, அவர் தூங்கி இருந்தா பிஜேபி பிஜேபி பிஜேபி. என்னயா பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க? இங்க சேகர் தும்பினார்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இப்படிலாம் ஒரு பிரச்சாரம், கேடு கட்ட பிரச்சாரம். அதெல்லாம் நீ என்ன சாதனை பண்ண, 5 ஆண்டு காலம் நீ என்ன செஞ்ச, மக்களுக்கு என்ன செஞ்ச, அது சொல்லி ஓட்டு கேளு. பிஜேபி வந்துருவாங்களாம், பிஜேபி வந்துருவாங்களாம். என்னையா பிரச்சாரம்? மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அண்ணா திமுக ஆட்சி. இதுல என்னையா தப்பு இருக்கு? உரிமையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனார்னா அவரை வர வச்சு மோடி அவர்கள் என்ன வேணும் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு. அவ்வளவுதான்.